இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இருந்துச்சுன்னா நம்மளோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோல அந்த ஸ்ட்ரைக் எப்படி ரிமூவ் பண்றது, கண்டென்ட் எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து காப்பிரைட் கண்டென்ட் வந்து போட்டிருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட ஓனர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கப்ப பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த மாதிரி போட்டனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அப்பீல் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி வந்து அப்பீல் வந்து பண்ணுறது மூலியமாக அந்த ஓனர் வந்து அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ அது எப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பீல் பண்ணுறதுனால 100% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து சொல்ல முடியாது. அந்த ஓனரை பேஸ் பண்ண ஒரு விஷயம்தான். ஸோ அதனால எப்படி வந்து இப்போ அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ரிமூவ் கண்டென்ட் அப்படின்னு வந்துருக்கும். உங்களுக்கு காப்பிரைட் வந்துருச்சுன்னா அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த ரிமூவ் கண்டென்ட்ல போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கண்டென்ட் காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்ற அந்த டீடைல்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மெயில் த ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, காப்பி ரிப்போர்ட் நம்பர்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி வந்து சப்மிட் அண்ட் அப்பீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட நேம் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுமே இதில் ரிப்போர்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. நான் நம்பர் காப்பி பண்ண சொன்னால அந்த ரிப்போர்ட் நம்பரை இங்கே காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணணும். கேப்ஷனா, கமெண்டா, இல்லை வந்து என்டையர் அக்கௌண்டா, இல்லை அதரா, ஃபோட்டோ ஆர் வீடியோ எது வந்து காப்பிரைட்டால் ரிமூவ் பண்ணிச்சோ அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து மை செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் 2 பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட காப்பிரைட் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் இதில் வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து போட்டிங்க, எதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ண சொல்லி நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக ரிமூவ் பண்ணாங்கன்றத ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரிமூவ் கண்டென்ட்டு ஒரு பேஜ் வந்துச்சுல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட காப்பிரைட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட்டுடலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். அதனால் உங்களுக்கு வேணா பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட சைனை என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி வந்துடும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஐம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து மெயிலும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்றது வந்து வரும். ஸோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அது வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை திருப்பி ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணியிருக்கிறது ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. அந்த காப்பிரைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி வந்து அது எதுவும் பண்ண முடியலன்னா அது அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த ஓனர் பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி அப்பீல் பண்ணுறது மூலியமாக அது ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக வந்துருக்குது. அதனால உங்களுக்கு காப்பிரைட் வந்துருச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுவீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.